ஆமாம், எனக்கு நேற்று கிளாஸ் நான் இது டெக்னிக்கல் அனாலிசிஸை ஃபுல்லாக கவனித்தேன். எனக்கு அதில் என்ன கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுனா, இந்த பிரேக் ஆகுதுன்னு சொன்னீங்களே ப்ரோ, இது ஹையர் லோவர் ஹை பிரேக் ஆகுதுன்னு சொன்னீங்களே, அது மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக குழம்பு, அது மட்டும். ஓகே. ஸோ அந்த இப்போ அப் ட்ரெண்ட் போகும்போதும் டவுன் ட்ரெண்ட் போகும்போதும் அது பிரேக் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க, அந்த டாபிக்கோட சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, ஆமாம். ஸோ பிரேக் ஆகுதுங்கிறது ஒன்றும் இல்லை ப்ரோ. ஸோ அதாவது இப்போது ஒரு ப்ரைஸ் ஒரு 50 ரூபா வரைக்கும் ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸாக வந்துட்டு ஆல்ரெடி மார்க்கெட்டில் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது அந்த ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க, கோல்டு. ஓகே. ஸோ 1 கிராம் ஆஃப் கோல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6000 rupees இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸுக்காக போயிருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், அதுதான் இருக்கிறதே ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருப்போம். 6000 ரூபாங்கிறது ரொம்ப அதிகமான இல்லை, இதே இதுக்கு முன்னாடி 6000 ரூபாய்ங்கிறது அவ்வளோ போயிருக்கு அப்படின்னு நினைப்போம். சப்போஸ் இந்த 6000 ரூபாயை தாண்டும் போது என்ன நினைப்போம், போன வாட்டி அந்த 6000 ரூபாயும் தாண்டிடுச்சு இப்போ மார்க்கெட்டு, அப்போது 6000 இன்னும் அதிகமாக தான் மார்க்கெட் போகும், 6100 ரூபாய்க்கு போகும் மார்க்கெட்டு அப்படின்ற அந்த பேரியர் மாதிரி ஒன்று இருக்கும். ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸ் இருக்கும், அந்த ப்ரைஸை தாண்டி திருப்பி இன்னொரு ஹையஸ்ட் ப்ரைஸ் போகுது இல்லைங்களா? அப்போ அதுதான் வந்துட்டு ப்ரீவியஸாக இருக்க ஹையஸ்ட் ப்ரைஸை தாண்டும் போது தான் வந்துட்டு ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு இப்போ ஒரு நார்மலாக மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹையே இல்லாமல் போயிட்டே இருக்கப்பட நமக்கு தெரியாது. ஒரு 6000 ஒரு 6000 ரூபா இருந்து லைட்டாக ஒரு கீழே ஒரு ட்ராப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன நினைப்போம், இப்போ 6000 ரூபாய்க்கு 1 கிராம் ஆஃப் கோல்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு 100 ரூபா கம்மியாயிடுச்சு, 5900 வரைக்கும் வந்துருச்சு. அப்போ என்ன நினைப்போம், 6000 rupees தான் வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட், அந்த ப்ரைஸை வந்துட்டு அது ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸாக இருக்கு. அப்போ அந்த ப்ரைஸை தாண்டி மேலே இன்னும் போகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பிரேக் ஆகுதுங்கிறோம். அந்த ப்ரீவியஸாக இருக்க ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும், 6000 ரூபா, அதுதான் ஹையஸ்ட் ப்ரைஸ்ன்னு இருக்கும். அந்த ப்ரைஸை தாண்டி திருப்பி மார்க்கெட் வந்து அந்த பிரேக் பண்ணிடுச்சு, 6000 பிரேக் பண்ணிடுச்சு, அடுத்து 7000 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் வரைக்கும் மார்க்கெட் போக போகுது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிரேக், அந்த ப்ரீவியஸாக ஹையை பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறோம். ஓகே ஓகே. அதே தான் வந்து சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட் இருக்கும். புரிஞ்சு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து பிரேக் ஆகும்னு சொன்னீங்களா ப்ரோ, பவுன்ஸ் ஆகிட்டு பிரேக் ஆகுங்க. அதான் இப்போ வந்து அது இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், ஒரு பாயிண்ட்லேருந்து திரும்பி ரிவர்ஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த ரிவர்ஸ் ஆன பாயிண்ட்டை சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பிரேக் பண்ணுறாங்க. இப்போ இதுதான் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே. மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, ஹிட் ஆகிட்டு கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே போக ஆரம்பிச்சிடும் மார்க்கெட். ஓகே. ஸோ அப்போ இங்கே மேலே போகுதுன்னா அடுத்த டைம் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மார்க்கெட் வரும்போது என்ன ஆகும்னா இப்போ சப்போர்ட்டாக மாறிடும். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிறதுக்கு வந்து செல்லர்ஸ் அதிகமாக இருக்கணும்ல ப்ரோ? பையர்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, சரி பையர்ஸ் அதிகமாக, அப்போ தான் மார்க்கெட் மேலே போகும். ஓகே. பையர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் வந்துட்டு, ஏன்னா செல்லர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது செல்லர்ஸ் ஏரியா. அப்போ செல்லர்ஸை காட்டிலும் அதிகமான பையர்ஸ் வரும்போது தான் மார்க்கெட் அந்த பிரேக்கே நடக்கும். ஓகே ப்ரோ, ஓகே. அப்போ என்ன ஆகும், இப்போ வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, அப்போ இந்த ஏரியா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு என்னவா ஆக்ட் ஆகும்னா இதில் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகே. ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறிடும். அதே மாதிரி சப்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த ஏரியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக வந்து கிரியேட் ஆகும். அப்படியே வைஸ் வர்ஸா, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸாக அடுத்த டைம் வந்துட்டு அந்த கேண்டில் அங்கே வரும்போது அப்படியே மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே ஓகே ஓகே. வேறு எதுவும் இருக்கா? இல்லை ப்ரோ, வேறு எதுவும் இல்லை. ஆனால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியமானது இல்லை ப்ரோ ட்ரேடிங்கில். ஆமாம், ட்ரேடிங் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் ஃபுல்லாகவே. ஓகே. ஸோ இன்னைக்கோட டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இல்லை 2 விதமான கேண்டில் இருக்குங்க. ஒன்று க்ரீன், இன்னொன்று ரெட்டு. ஓகே. ஸோ க்ரீன் அப்படின்னா புல்லிஷ், மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு அப்படின்னா க்ரீன் கேண்டில் வந்துட்டு அங்கே அப்பியர் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்துட்டு லோவில் ஓப்பன் ஆகும். ஸோ ஐ மீன் அதாவது ஒரு கீழே ஓப்பன் ஆகும்.
ஒரு கிரீன் கலர் கேண்டில் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அந்த கேண்டில் வந்துட்டு எங்கே ஓப்பன் ஆகும்னா கீழே தான் ஓப்பன் ஆகும். ஓகே ஓகேங்களா, கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே க்ளோஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா 20 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகுது. அப்போ என்ன இருக்காங்க, ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஓகே, ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு குச்சி மாதிரி இருக்குது, கீழே ஒரு குச்சி மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆமாம். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக். ஓகே, விக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஷேடோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மேலே இருக்கு அப்படின்னா அப்பர் விக் ஆர் அப்பர் ஷேடோ, அதே கீழே இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோவர் விக் ஆர் லோவர் ஷேடோ. ஓகே. ஸோ அப்போது அந்த கலர்டாக இருக்க பார்ட்டு மட்டும் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாடி. இந்த கலர்டாக இருக்க ஏரியாவுக்கு பேர் பாடி. ஓகே. ஸோ அப்போ இதில் என்ன இந்த கேண்டில் என்ன ரெப்ரசென்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 10 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா 20 ரூபாயோட க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு 30 ரூபா வரைக்குமே போயிருக்கு ஒரு ஹை. அதேமாதிரி வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு லோவாக ஒரு 5 ரூபா வரைக்கும் போயிருக்கு. மார்க்கெட் அங்கேயும் இங்கேயும் சுற்றினாலும் மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிற சமயத்தில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, 20 ரூபாவில் போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதுவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆனது எங்கே ஓப்பன் ஆயிருக்காங்க, 10 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் இருக்க நேரத்தில் கீழேயும் போயிருக்கு, மேலேயும் போயிருக்கு மார்க்கெட். ஆனால் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஓகே, லோ அண்ட் ஹை ரொம்ப பார்க்க தேவை. அதுக்கு ஹை போயிருக்கு. அது இப்போ மார்க்கெட் விட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதாக இந்த ஏரியாவில் இருக்கீங்க, ஒரு பீச்சில் இருக்கீங்க. ஓகேங்களா, இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கீங்க நீங்கள் ஸ்டார்டிங். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு வரீங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஒரு ரைட் சைடும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரீங்க. வந்துட்டு இந்த ஏரியாவில் இங்கே வந்து பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ நீங்க ரைட் சைடுல பார்த்தாலும் சரி, லெஃப்ட் சைடுல பார்த்தாலும் சரி, நீங்க போயிட்டு வந்ததுக்கான அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குமா? இருக்கும் ப்ரோ, இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த ஹை அண்ட் லோ. அவ்வளோ தூரம் போயிருக்கு வந்திருக்கு. பட் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எங்க ஆரம்பிச்சீங்க எங்க க்ளோஸ் பண்ணீங்கிறதா முக்கியம் இல்லைங்களா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரிஷ் கேண்டில். ஸோ பீரிஷ் கேண்டில் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த கேண்டில் வந்துட்டு மேலே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அந்த கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகிறாங்க, மேலே ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு கீழே போய் க்ளோஸ் ஆகிறாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு 30 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருந்தது அப்படின்னா கீழே 20 ரூபாவில் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நெகட்டிவாக இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ இதோட ஹை ப்ரைஸாக வந்துட்டு மார்க்கெட் போனது வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி லோ ப்ரைஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஓகே, ஓகே. ஸோ இதில் இருக்குது மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனது இங்கே எப்பவுமே ரெட் கேண்டில் அப்படி எடுத்திங்கன்னா மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகும். ஓகே, ஓகேங்களா? ஸோ அது க்ரீன் கேண்டில்னால் கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகும். ஓகே. ஸோ இதுக்கு அது மேலே இருக்கிறது அப்பர் வீக், கீழே இருக்கிறது வந்துட்டு லோவர் வீக், நடுவில் இருக்கிறது பாடி. இது பாடி, கலர்டாக இருக்க பார்ட் எல்லாமே பாடி. ஓகே, ஓகே. ஓகே. ஸோ இப்போ இதில் மூணுமே க்ரீன் கேண்டில் தான், மூணுமே ஒரு புல்லிஷான கேண்டில் சரிங்களா? ஆனால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்கு, அதாவது 3 விதமான சைஸ் இருக்குங்க. ஸோ வைடு, ஆவரேஜ், நேரோ. ஸோ இந்த நேரோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஆல்ரெடி என்ன இருப்பாங்க, செல்லர்ஸ் இருப்பாங்க. இந்த செல்லர்ஸை காட்டிலும் அதிகமான பையர்ஸ் வரணும். ஸோ அப்போது அந்த டைமில் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலராக ஒரு கேண்டில் வருது, அதாவது இந்த நேரோ கேண்டில் வருது ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ அப்போ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணால் புல்லிஷான கேண்டில் தான். பட் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இருக்காங்க, ஒரு 25% தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான பையர்ஸ் இருக்காங்க செல்லர்ஸோட அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு ஒரு ஆவரேஜாக ஒரு கேண்டில் வருது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது கேண்டில் பார்க்க. அப்போ என்ன தெரியுது, இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் பையர்ஸ் வந்துட்டு செல்லர்ஸோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஓகே. அதுவே அதுக்கு அடுத்தது ஒரு
வைடான கேண்டில் வருது இங்கே வருது. ஸோ அப்போ இந்த கேண்டில் என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஏகப்பட்ட பையர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அப்போ செல்லர்ஸ் அவ்வளோதான் இதோட க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ இந்த 3 கேண்டில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா, வைடான கேண்டில் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல், 100% பவர்ஃபுல். ஓகே. ஆவரேஜான கேண்டில் வந்துச்சு அப்படின்னா 50%. அதே நேரோ கேண்டில் வந்துச்சுன்னா 25% தான் பையிங் பவர் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி இடத்துல க்ரீன் கேண்டில் வந்தாலே வந்துட்டு புல்லிஷான கேண்டில், அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மேலே தான் போகும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அப்போதான் அந்த இடத்துல வந்துட்டு நல்ல ஒரு பையிங்னஸ் இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறது தெரியும். ஓகே ஓகே ப்ரோ, எனக்கு இந்த நேரோ மட்டும் கொஞ்சம் ரீஎக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நேரோ மட்டும். ஸோ நேரங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு குட்டியான ஒரு புல்லிஷான கேண்டில் தான். அதில் வந்துட்டு கம்மியான பவர் இருக்குது, பவர் கம்மி. இது எல்லாம் ரெசிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுதுல்ல ப்ரோ? ரெசிஸ்டன்ஸ் அதாவது